இந்த ஐயனார் துணை சீரியல் இந்த சோழன் ஏன் தான் வீடு தேடி இப்படி அலையிருந்து கஷ்டப்படுறதுல எப்படியும் நிலா வரப்போறது கிடையாது, அது நமக்கே தெரியும். ஆனா இவர் வீடு தேடி 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 அழிஞ்சு பாவம் பாண்டி அவரே வேலை செய்ய விடாம அவரே கூப்பிட்டு அழிஞ்சிட்டு இருக்காரு. நிலா ஒரே வார்த்தை என்னால தனியெல்லாம் வர முடியாது, அப்படியே பொறுத்தவரை எல்லாரும் குடும்பமா போலான்னு சொல்லிட்டு போட்டு வடைக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. இதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் போய் ஒரு வீடு பாக்குறாங்க. அந்த வீட்டு ஹவுஸ் நம்ம வந்து வீடு எல்லாம் உங்களுக்கு ஓகே அட்வான்ஸ் வாடகை எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒன்லி வெஜிடேரியன் கூட தான் விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு அது வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீடு போறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா பொட்டி மாதிரி இருக்கு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வாடகை கொடுக்குறாரு. ஏன் சார் இந்த வீடு 15,000 அப்படின்னா ஆமாங்க இந்த தெருவுல நான் தான் கம்மி வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா பேசுறாரு. சரி ஓகே சார் எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே டைம் கொடுங்க, நாங்க யோசிச்சு வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே வீடு செட் ஆகவே இல்ல. சோ நேத்து சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவன் ஏதோ கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் கட்டி சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்காக சொல்றாரு. அவங்க வராங்க. அங்க வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு 15,000 இப்போதைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளையில இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சோம், நீங்க ஃபீஸ் கட்டிடுங்க, 3 மாசத்துக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வந்து அவங்க ஃபீஸ் கட்டிட்டு அங்க வந்து அவங்க கிளம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீஸ் கட்டுறது இந்த காலேஜ்ல ஏதோ ட்விஸ்ட் நடக்கும், பல்லவனுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு, விபத்து இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தேவையில்லாத இந்த சீன் காட்டணும்னு அவசியம் கிடையாது. சோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ திரும்ப அவங்க போயிட்டு ஒரு வீடு பாக்குறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஓனரோட நம்பர் வந்து வெளியில போர்ட்ல மாட்டிருக்கு. அதை கால் பண்ணி கேக்குறாங்க. அப்புறம் அவங்க உள்ள போறாங்க. அவர் 20,000 வாடகை 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடு வந்து சோழனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. சோழனுக்கு வந்து ஒரு போன் வந்து அவர் வெளியில வந்து அப்புறம் பாண்டியர்ட்ட கேட்கிறாரு, வாடகை என்ன கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னா என்னடா ஆச்சு அப்படின்னா இல்லடா வாடகை என்ன கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டேன், ஏன்னா உன்னால கட்ட முடியாது அப்படின்னா பரவாயில்ல நான் பாத்துட்டு எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அட போன்ல வந்து நிலா பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு நான் போன் பண்ண எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நிலா ஒரு வேலையா அப்படின்னா ஓ நீங்க போன் எடுக்கோ நான் பாத்துட்டு அப்படின்னா ஒண்ணு இல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து பாண்டிகிட்ட கேட்கிறாரு, எப்பறம் உன்னால வாடகை கட்ட முடியுமா அப்படின்னா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், எப்படி கஷ்டப்பட்டு கட்டிக்கிறேன், நிலாவோட அவங்க அப்பா சபதத்தை நான் ஜெயிக்கிறேன், எப்படி கட்டிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே ஏன் அண்ணன் தம்பி நீங்க வர மாட்டீங்களா அப்படின்னா டே பாக்கலாம் வாடா ஃபர்ஸ்ட் அவங்க ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க கிளம்பிடுறாங்க. அதோட சொல்ல நாங்க வந்து ஓனர் கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ணன் எனக்கு ஒரு உதவி என்ன அப்படின்னு என்னடா காசு தவிர வேற எதுவும் கேள்வி அப்படின்னு இல்ல எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி படி 500 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாரு. 500 ரூபாய் அண்ணா இந்த 500 ரூபாய் என்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஷாக்கா பாக்குறாரு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ வந்துட்டு எப்படியோ நிலா வந்து வீடு போறது கிடையாது எனக்கு அதான் தோணுது. ஆனா இவர் தேவையில்லாம இங்க அங்கெல்லாம் காசு கட்டிட்டு இருக்காரு. நிலா ஒரே வார்த்தை வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க போல. அதான் நான் நினைக்கிறேன். நிலா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நிலா என்ன முடிவு எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷன்ல வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.